ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ஃபன்கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நேற்று ஈவினிங் டுமாரோ ப்ரோமோ போட முடியாமல் போச்சு. சாரி, மன்னிச்சிங்க. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போட்டுறேன். இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. காவேரி அதை கட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நான் பேசணும்னு சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ காவேரி எனக்கு தண்ணி துவைக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. விஜயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி அவங்க அம்மாவை எந்திரிச்சு போயிடுறாங்க. எப்படி இப்போ காவேரி ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடையில் காவேரி வாந்தி எடுக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. இப்போ காவேரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் நேராக மாமி கிட்ட போய் ஹெல்ப் பண்ண சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்க. போய் கூட்டுவாங்கன்னு செம்மையாக மாமியை பிடிச்சி மாமாவையும் குழப்பி நல்லா பேசுகிறாங்க. ஒரே ஃபன் கலாட்டாவாக இருக்குது. ஒரு கட்டத்தில் மாமி சரி போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாகவே கேட்டுறாங்க, விஜய் தான் காவேரியோட ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ அங்கேயும் பார்த்தோம்னா அவங்க அம்மா ஒரு மாதிரி, அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக பேசுகிறாங்க. அங்கேயும் மாமி நல்லா குழம்பி போயிடுறாங்க. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே குக்கர் சவுண்டு வந்ததுனால அவங்க அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பாட்டி தான் சப்போர்ட் ஆச்சுல்ல, பாட்டி எப்படி கண்டுக்காமல் இருக்காங்க. இப்போ மாமி காவேரி கிட்ட பேசுகிறாங்க. இப்போ காவேரிகிட்ட ஒன்றை பேசணும்னு சொல்லி விஜய் என் வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ காவேரி அப்படியே யோசனையோடு இருக்காங்க, போய் என்ன பேசுறது அப்படின்னு. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் மறுபடியும் மாமி இங்கே காவேரி விஜய் கிட்ட பேசுகிறாங்க. விஜய் நல்லா குழப்பி விட்றாரு. ஒரே ஃபன் கலாட்டா தான். அதே நேரத்தில் மாமாவும் இடையில காமெடி பண்ணுறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அதாவது அவங்களுக்கு நடந்தது உண்மையான கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜய் பேசுறது எல்லாமே என்னன்னா அது என்னமோ பொய் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி, இவர் கட்டின தாலி தான் அங்கே இருக்குங்கிற மாதிரி நல்லா பேசி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாமாவும் மாமியும் விஜய்க்காக எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மை எதுவும் புரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா விஜய் பார்க்கறதுக்கு காவேரி மாமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் காவேரி பார்க்குறாங்க. காவேரி விஜய் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கான எபிசோடில். ஏன்னா காவேரியும் சரி விஜயும் சரி ஒருத்தர் மனசுக்குள்ளார நிறைய காதல் வச்சுருக்காங்க. ஆனால் நாளைக்கான எபிசோடில் இருந்து தான் குழப்ப ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் காவேரி இந்த சந்தோஷமான செய்தியை விஜய் கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா தான் டக்குன்னு சீரியல் முடிஞ்சிருமே. அதனால் அடுத்து ஓட்டணும்ல கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான். நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் கூட அதான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோடில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு எமோஷனல் ப்ரோமோ வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காவேரி விஜய் பார்க்க வந்ததுக்கப்புறம் காட்டின அந்த ப்ரோமோவில் கேட்குற முதல் கேள்வியே வெண்ணிலா கிட்ட நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்கிற விஷயத்தை சொல்லிட்டீங்களா இல்லையான்னு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரோமோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.